இந்த மூத்த போராளி என்று கொஞ்சம் பேர் மூலம் ஒரு ஒன்றுக்குள் ஒன்று நடத்தியிருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு மூத்த போராளி ஆசியா பக்கம் இருக்கிறார், ஆசியா கண்ட்ரிகளே இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு கருதி நான் அவருடைய பேர் விவரங்கள் தெரிவிக்கவில்லை. அவரிடம் தேசிய தலைவர் அவர்களுக்கு படம் வச்சு அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய ஆதரவைக்கு நாடி இவர்கள் சூமில் போயிருக்கிறோம். பிரான்ஸ்ல இருந்தும் போயிருக்கணும். அங்கே போய் மூலம் ஒரு ஒன்று நடந்திருக்குது. அதில் இவர்கள் கேட்டுக்கணும், தேசிய தலைவர் 15 வருஷமாச்சு அவர் வீரச்சாவடைஞ்சு, அவருக்கு எந்த ஒரு மரியாதையும் செய்யலை, அவருக்கு எந்த படமும் வைக்கிறது. ஆனால் இந்த முறை அவரை அறிவிக்க போகிறோம். நாங்கள் அவருக்கு இந்த மே 18 நேரம் அவர் வீரச்சாவை அறிவித்து அவருக்கு படம் வைக்க போகிறோம் என்று சொல்லி இவர்கள் கதைச்சிருக்கணும். அதற்கு அந்த மூத்த போராளி சொன்னபடியே நல்ல விடயம் தம்பி நீங்கள் செய்கிறத கையில் எடுத்துருக்கிறீங்க. சரி, எங்கட விடுதலை புலிகள மரபன்படி ஒரு களமுனையிலே ஒரு போராளி வீரச்சாவடைந்தால் அவர் எத்தனை மணிக்கு வீரச்சாவடைந்தார் இந்த இடத்துல என்ற விடயத்தை அந்த தளபதி அந்த பகுதியில் உள்ள தளபதி அதை வழிநடத்துகிறவர் அறிக்கை ஒன்று மாவீர பணிமனைக்கோ இல்லை அரசியல் துறைக்கோ கொண்டு வரும். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த வித்துடலை அவை இந்த வீட்டில் கொடுக்குறதுலேருந்து விதைக்கிறது அவைக்கு படம் கொடுக்குற வரை நாங்கள் செய்வோம். அப்படியான வீரர்கள் இந்த விடுதலை புலிகள் என்ற இந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற விடயம் தான் இது. சரி, நீங்களும் இப்போ இன்றைக்கு தம்பிக்கு நீங்கள் வீரச்சாவை அறிவிக்க போகிறீங்க என்று சொல்கிறீங்க. சரி, நல்ல விடயம். அவரோட நின்ற நீங்கள் இதில் செய்ய முன்வார நீங்கள் யார் அங்கே நிற்கிறீங்க? அதாவது இறுதியில் அவர் வீரச்சாவை அடையக்க நீங்கள் யார் பார்த்த நீங்கள் எங்கே நின்ற நீங்கள் எந்த பகுதியில் எத்தனை மணிக்கு அவர் வீரச்சாவடைந்தவர் அவருடைய வித்துடலை யார் எடுத்த நீங்கள் எங்கே நகர்த்து நீங்கள் என்றதை இவர் கேட்டிருக்கிறார். யார்கிட்ட? இந்த சூமில் போய் இந்த ஐரோப்பா நாடுகளில் இருந்து தாங்கள் தளபதி என்று சொல்லி கொண்டு போன அவ்வளவேர்கிட்ட இந்த மூத்த போராளி கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்கள் அதுக்குரிய பதிலை நீங்கள் இப்போ தளபதியாக இருந்த நீங்கள் செய்ய வலிக்கிற நீங்கள் அதுக்குரிய அறிக்கையை தாங்கும் நாங்கள் பரிசீலிப்போம். என்ன 4 பேரோட சேர்த்து நாங்கள் பரிசீலித்து இது என்ன செய்யலாம்னு உலகத்தை திரட்டி நாங்கள் செய்வோம் தம்பி. அதுக்குரிய அறிக்கையை நீங்கள் தாங்கோண்டு கேட்டதோட இவர்கள் அந்த சூம் மீட்டிங்கை அதுக்கு முதல் இவர் நிறைய விடயங்கள் அங்கே பேசியிருக்கிறோம். அப்போ அவர் சுபாஷ் சந்திரபோஸை பற்றியெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கின்றதான 2 பேரே மக்கள் இருக்கணும், அப்படி எங்களோட தலைவன் இருக்கட்டும், தம்பி இருக்கட்டும், அப்படி நான் போராட்டத்தை கொண்டு போவோம்ன்றலாம் அவர் விடுவ சொல்லியும் அது இந்தியாவோட சதி சுபாஷ் சந்திரபோஸ் அதை விடுங்கன்னு சொல்லி மலைப்பிக்கொண்டு இந்த சூம் மீட்டிங்கை முடித்து கொண்டு இந்த தளபதி என்று சொன்ன இந்த அறிவாளிகள் விடைபெற்று சென்றுட்டு இன்றைக்கு அழகாக முன்முகமாக நின்று இந்த படம் வைக்கிற ஒளிக்கட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த மூத்த போராளி என்னுடன் சொன்னபடியே தம்பி கஞ்சனுப்படி என்னிட்ட கேட்டவங்களா இப்படி இந்த பதில் நான் சொன்னான். யாராவது படம் வைக்கிறோன்னு சொல்கிறவங்க அந்த அவன் தலைவன் அங்கே நின்று வீரச்சாவடைக்கு இவன் பக்கத்தில் நின்றவன் யாரும் ஒருதன் எத்தனை மணிக்கு எங்கே நடந்தது என்ன சம்பவம்ன்றதை எழுத்து மூலமாக அறிக்கையை தரட்டுக்கும் நாங்கள் முடிவெடுத்து செய்வோம் என்ற விடயத்தை அவர் சிம்பிளாக அவர் சொல்லி முடிச்சிட்டார். உண்மையில் இதில் ஒரு விடயத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புலனாய்வுத்துறை கட்டமைப்பு எவ்வளவுல இறக்கி விடப்பட்டு ஒரு பகுதி தலைவர் இருக்கிறார் என்று சொல்லி பணம் சேர்த்து கொண்டு மக்களின் பணத்தை சூறையாடி கொண்டிருக்கிறோம். இங்கால ஒரு பகுதி தலைவர் வீரச்சாவடைந்துட்டார், அவருக்கு படம் வைக்கணும், மதிப்பளிக்கணும், அவருடைய அத்தியாயத்தையே முடிக்கணும்னு ஒரு பக்கம் இருக்குது என்றால் எங்களோட மக்களை அடுத்த கட்டம் இந்த ஸ்ரீலங்கா அரசின் இனப்படுகொலையில இருந்து இன அழிப்பில இருந்து நாங்கள் அதை பேசாமல் இவங்களை பற்றி இந்த வீணா போனவங்களை பற்றி இப்போ நாங்கள் கூட வீணா போனவங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் பாருங்கோ. இப்படி பேசணும் என்று சொல்லி இந்த உலகம் திட்டமிட்டு மூலச்செலவை செய்யப்பட்டவர்களை இறக்கி வச்சு அந்த மூலச்செலவை செய்யப்பட்டவர்கள் இறக்கி வச்சு அதுக்குள்ளே இன்னும் யார மூளையை கழுவலாமோ அவ்வளோ பேரையும் அதுக்கு பின்னால் திரள வச்சு கொண்டு இந்த உலகம் இருக்குது. இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கு. இந்த புலனாய்வுத்துறை என்ற செட்டியான கட்டத்தில் போது இல்லையென்று சொன்னால் நாங்கள் இந்த மே 18 நாங்கள் என்னத்தை பேச போகிறோம் என்று பார்த்தோமே என்றால் இந்த அவ்வளோ போராளிகளும் ஒன்று சேர்த்து எல்லோரும் ஒரு பலமாக நின்று கொண்டு இந்த இனப்படுகொலை அரசுக்கு எதிரான எத்தனை போராட்டத்தை நான் புலம்பெயர் நாட்டில் முன்னெடுக்கிறேன். இவ்வளோ வேலை இருக்குது. இன்றைக்கு பார்த்தமாக இருந்தால் வடக்கு கிழக்கு எங்கள் தமிழர் தாயத்தில் புல் கஞ்சா போதபஸ்ட் அதை விட பட்டச்சாராயம் சகலதையும் அங்கே கடலாக ஓட விட்டு கொண்டு போலீஸ் எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கிறது. இன்றைக்கு எங்கட மக்கள் அங்கே கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும், போலீஸ் போய் அங்கே நிற்கிறார் பேப்பருடன் அங்கே அறிக்கை எடுத்தோன்னு நிற்கிறார், விசாரித்து கொண்டு இருக்கிறார் கஞ்சி காய்ச்சறதை பற்றி. ஆனால்
அப்பாவிகளை கொண்டு போய் காசை கொடுத்து போலீஸ்காரனை வச்சு அடிப்பிக்கிறவனுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏனென்றால் எங்களோட மக்கள் எங்களுக்குள்ளேயே அடிபட்டு சாகணும்ன்றது இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் எழுதப்படாத சட்டம். எங்களை இனம் எப்படியோ அழியட்டுக்கும் என்பதில் இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருக்குது. அப்போ அதோடு சேர்ந்து இறக்கி விடப்பட்டவர்கள் அந்த மூலச்செலவை செய்யப்பட்டவர்கள் பிரபாகரன் அத்தியாயத்தை முடிக்கணும், படத்தை வச்சு முடித்து அவர் வீரச்சாவண்டே கையோட விட்டுட்டு ஆளையால் அப்படி செத்த நாயில் உண்ணிகள்ன்ற மாதிரி கலர்வம்ன்ற ஏற்பாட்டை செய்திருக்கு. இதில் மக்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு சொல்லுவாங்க, இந்த மூலச்செலவை செய்யப்பட்டவங்களை நாங்கள் திருத்த முடியாது. அது அந்த மாட்டு இயக்கங்கள் இருக்கிற காலத்துக்கே இருந்தவங்களாம், அதுக்கு புறம் இருந்தவங்களாம் அவங்கள திருத்த முடியாது, திருந்த போகிறதும் இல்லை. தொடர்ச்சியாக இந்த கட்டம் முடிய அடுத்த இன்னும் ஒன்றை கொண்டு வந்து போடுவாங்க. இப்படி தொடர்ந்து இந்த புலனாய்வுத்துறை திட்டமிட்டு நகர்த்தி கொண்டிருக்கும். இந்த மக்களுக்கு சொல்லக்கூடியபடியாக நாங்கள் தெளிவாக இருந்து கொண்டு உங்களோட பிள்ளைகளை கலாச்சார ரீதியாக வளர்த்து கொண்டு நாங்கள் அடுத்த கட்டம் எங்களோட தலைவர் எந்த பாதையை போட்டு தந்தாரோ, எந்த விடுதலைக்காக எங்களை வழி நடத்தினாரோ அந்த இலக்கை அடையும் வரை நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜனநாயக ரீதியாக இந்த நாடு வழியில் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். முன்னெடுத்து இன்றைக்கு உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை ஒரு பக்கம் போது, பாலஸ்தீனம் இஸ்ரேல் பிரச்சனை ஒரு பக்கம் போது எங்கட அழிவை பற்றி பேசவே ஆக்கள். அப்போ நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாலஸ்தீனம் அழியுது என்று சொன்னால் இதே மாதிரி தான் எங்கட பக்கம் நடந்தது. பாலஸ்தீனத்தின் அழிவுக்கு முன்னுதாரணமாக முள்ளிவாய்க்கால் நடக்கப்பட்டது, இவ்வளவு கொல்லப்பட்டவை, அதுதான் பாலஸ்தீனத்தில் நடக்குது என்ற விடயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வந்து எங்கட தார்மீக உரிமையை நாங்கள் பெறுவதற்குரிய வேலையை நாங்கள் செய்யணும். இதே தயவு செய்து மக்களுக்கு செய்யக்கூடியது. இந்த மூளைச்சலவை செய்தவங்க பின்னாலே இங்கே தயவு செய்து போக வேண்டாம். எங்களோட நோக்கி எங்களோட விடுதலை நோக்கி நாங்கள் இவ்வளவு மக்களை சாக கொடுத்து தெத்தம் சதயமாக சாக கொடுத்து இவ்வளத்தை நாங்கள் அந்த முள்ளிவாய்க்கால் அள்ளி போட்டு துளைச்சி போட்டு காலை கையை இழந்து எங்களோட மக்கள் துடிக்க எல்லாத்தையும் இழந்து போட்டு நாங்கள் இங்கே நின்று கொண்டு படம் வைக்கிற வேலைக்கு மட்டும் நாங்கள் அதாவது பட்டத்தை வச்சு தலைவருடைய அத்தியாயத்தை முடிக்கிறான்றவங்கள இந்த மூளைச்செலவை செய்யவங்களோட பின்னால் நீங்கள் போக வேண்டாம். எங்களோட விடுதலை அடையும் வரை நாங்கள் ஒரே மூச்சோடு எங்களோட அண்ணன் காட்டிய பாதையில் செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் இந்த ரீதியிலே மக்கள் நீங்கள் குழம்ப வேண்டாம். குழப்பவாதிகள் குழப்பிக்கொண்டே இருப்பாங்க, அவர்களுக்கு பின்னால் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழருந்தாகம், தமிழீழத்தாயம்.